முதல் சாட்சி 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம் ஆகிய சாட்சி ஒன்று இருக்கணும். நான் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய யாஷுவா மெசியா எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். வாசிக்கப்பட்ட வேத பகுதி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் யார்? தெய்வங்கள் அநேக, ஆனால் தேவன் யார்? ஏன்னா ஏசாயாவுடைய புத்தகம் 43வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து ஆமென் என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று யாவா சொல்கிறார். ஆமென். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன், நல்ல கேளுங்க, இங்கதான் ஒரு காரியத்தை சொல்றார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, எனக்கு பின்னொருவர் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர் சொன்னாரா இல்லையா? என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆனா இவன் சொல்லிட்டு இருப்பான், குமாரன் இவருக்கு மேல பிதா ஒருவர், இவருக்கும் குமாரனுக்கும் நடுவில் பரிசுத்தாவி ஒருவர், 3 கடவுள். ஆனா அதுல ஒரு பைத்தியம் என்ன தெரியுமா? 3 பேர் ஒன்னா இருப்பாங்க. நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? கிறிஸ்தவ உலகம், அதாவது இந்த வேதம் மணவாட்டியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? மணவாட்டியானவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். யாருக்கு மணவாட்டி? இங்கதான் சிக்கல். பிதாவுக்கா, குமாரனுக்கா, பரிசுத்தாவிக்கா? யாருக்கு? சரி, இயேசு நமக்கு வந்துடுறேன். இந்த மனுஷங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. ஒத்துக்கிறேன், பேரை மாத்தி சொன்னாலும் பரவாயில்ல, வச்சுக்கோ. அப்ப அந்த யெகோவா யார்? அவர் பிதா. ஆமென். அவர் பிதா, இவர் குமாரன் இயேசு கிறிஸ்து. ஆனா ஒன்றான மெய் தேவன். எப்படி? அப்ப நீ யெகோவா தெய்வத்துக்கு பொண்டாட்டியா இல்ல இயேசு கிறிஸ்துக்கு பொண்டாட்டியா? நான் விசுவாசிக்கிற தேவன் 3 கிரியைகளில் உள்ள தேவன். என் தேவன் உங்களுக்கு சொல்லட்டுமா? லூக்கானுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. திருத்துவ அடிபட்டு போயிடும். 2 தேவர்கள் அடிபட்டு போயிடுவாங்க. ஒன்றான மெய் தேவன் இங்க வந்துருவார். பாருங்க, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். பாத்தீங்களா எப்படி வருவாரா? ஒருத்தர் தான் வரார். அந்த ஒருத்தர் யாரு? பிதாவின் மகிமை, குமாரனின் மகிமை, பரிசுத்த தூதரின் மகிமை. ஆள் இல்ல, ஆள் தத்துவம் இல்ல, தேவன் அல்ல, தேவர்கள் அல்ல, ஒரே தேவனுடைய பதவி 3. நான் என் மனைவிக்கு புருஷன், என் பிள்ளைகளுக்கு அப்பா, இந்த சபையில் ஆசாரியன். எனக்கு 3 பதவி இல்லை, நிறைய பதவி இருக்கு. ஆனால் 3 பதவி உங்க முன்னாடி வச்சிருக்கிறேன். அதுக்காக நான் 3 பேரா? நான் ஒருத்தர், ஒரே நபர். சரி, அவங்க சொல்ற திருத்துவ உபதேசத்தின்படி எனக்குள்ள ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. நான் 3 பேரான்னு கேட்டால் இல்லை, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, என்கிட்ட இருக்க ஆவியை எடுத்துட்டா யார் சாவா? என்னுடைய இருக்க ஆத்மா பிரிந்து போனால், என் சரீரத்தில் வெட்டப்பட்டு மரித்து போனால் எதுவும் தனிப்பொருள் அல்ல. ஒரே நபர். இந்த ஒரே நபருக்கு 3 கிரியை, ஆவி ஆத்தும சரீரம் என்கின்ற 3 கிரியை. தேவன் ஒருவர், ஒரே ஒன்றான மெய் தேவன். ஆதியில் பிதாவாக இருந்தார். இருந்த தேவன் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடியினால் அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். அதற்காக தன்னை குமாரன் என்று அறிமுகப்படுத்தினார். சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னார். நிறைய பேர் கேட்பாங்க, அவர் எங்கேயாவது தன்னை தேவன் என்று சொன்னாரா? சொன்னாருங்க. எத்தனை இடத்துல சொன்னார் தெரியுமா? நான் தான் ஐயா அவரு, நான் தான் ஐயா அவரு. என்ன நீ அவருன்னு விசுவாசிக்கலன்னா உன் பாவத்தில் நீ செத்துருவேன்னாரு. இது கூட புரியல. ஆமென். ஏரோது ராஜா கேட்கிறாரு, நீ மேல இருந்தா வந்த, நீ தேவனா? நீ சொல்லுகிறபடிதான். சொன்னாரா இல்லையா? ஆனா புரியலையே, என்ன பண்றது? இப்ப இந்த தேவனை நீ அறிக்கை செய்யணும்.
அதனால சொன்னாரு, ஒன்றான மெய்தேவன் யார் என்கின்ற அறிக்கை பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி. நான் ஆராதிக்கிற யாசுவா மட்டுமே மெய்யான தேவன், நித்திய ஜீவன் என்று சொல்லி நீ விசுவாசிக்கணும். இங்க இயேசுன்றது மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட பேர். நான் அதுக்கு குறுக்க வரல. எனக்கு தேவை என் தேவன். இந்த வேத பிரமாணத்தின்படி வேதத்தின் தேவன் யார் என்று கேட்டால் யாவாகிய யாசுவா மேசியாவே தேவன். இப்ப இந்த தேவன் எப்படி ஒன்றான மெய் தேவன்? வாசிங்க கொலோசியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 14-15 வாசிங்க. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். நல்ல கேளுங்க. அவர் அதரிசமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். இப்ப யாரா இவரு? தேவனுடைய தற்ஸ்வரூபம். எந்த விதமான வித்தியாசம் இல்லாத நபர் இவர். 2வது காரியம், எபிரேயருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இவாய் அவருடைய மகிமையின் பிரசாமமும், இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இப்ப இவர் 2 ஒண்ணா என்ன மாதிரி ஒரு உருவம் இங்க இருக்குது. எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம ஒருத்தர் இருக்கிறார். அவர் வேற, நான் வேறையாப்பா. எந்த விதத்திலும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம இருக்கக்கூடிய நபர் எப்படிப்பட்டவர்? அவர் தான் நான் தான் அவர். இதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய சாயல் இங்க வந்துருச்சு. தேவனுடைய தற்ஸ்வரூபம் இங்க வந்துருச்சு. அல்லேலூயா. இதத்தான் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றார். தேவனுடைய சாயலா இருக்கிற மெசியாவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி சாயலா இருக்கிற மேசியா. நல்லா புரிஞ்சுங்க. பிலிப்பியர் 2:6 என்ன சொல்லுது? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். நல்ல கேளுங்க. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருள். அப்ப அவர் வேற இவர் வேற. யோசிக்கணும். வேத வசனம் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி இருக்குது. நீ குருடனா இருக்கிற, உனக்கு புரியல. நீ செவிடனா இருக்கிறது கேட்கப்படல. வேத சத்தியம் இதுதான். ஒன்றான மெய் தேவன். இஸ்ரவேலே நீ கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. இப்படி இருக்க நாம விசுவாச அறிக்கையில 3ன்றோம். ஏன்னா யாரோ ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான், அதை பட்டு அவன் தான் சபையை உருவாக்கினவன். அவன் எழுதி வச்சிருக்கிறான். அதை படிச்சுக்கிட்டு இல்லை நாங்கள் பைபிள் படி தான் வாழ்றேன்னு சொல்கிறோம், இப்படி தான் இருக்கிற. அப்போ நீ எப்படி சாட்சியாக இருப்ப? அப்போ இன்னைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னிடத்தில் சொல்ற காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளுகிற போது நீ என்ன செய்யணும்? பலன் அடையணும். பலன் அடைஞ்சா மட்டும் இல்லை, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். இப்படி வாழ்ந்தாதான், நீ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாதான் உன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் எடுத்து உபயோகப்படுத்துவார். உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணுமா? நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ஜலத்தில் ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் போக முடியாது. உன் கனவு இன்னைக்கு புரிஞ்சுக்கோ. வேதத்தில் நீ பரிசுத்த ஆவியில பிறக்கல அப்படின்னா சபையில் வர்றது யூஸ் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. பைபிளை வச்சிருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்காக என்கிட்ட வந்து கேட்காத. தேவன் உனக்கு தரணும். தேவன் உனக்கு தரணும். அப்ப நீ தேவ சமூகத்தில் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். பிரேசியாசுவா, அதற்காக பிரயாசப்படுவோம். பரலோகத்தின் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.